நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை தோறும் இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத அன்பு, அவருடைய ஆறுதல், இதை குறித்தே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினுடைய செய்திக்கு பின்பும் வியாதியஸ்தர்களுக்கான சிறப்பான ஜெபத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த தேவ செய்தியை தொடர்ந்து வருகிற ஜெபம் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். தேவையோடு இருக்கிற அநேகர் உண்டு. வியாதியோடும் பிரச்சனையோடும் குடும்பத்திலே தீர்க்க முடியாத காரியங்களோடும் இருக்கிற அநேக குடும்பங்கள் இன்றைக்கு உண்டு. அவர்களுக்கெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்து ஆண்டவருடைய வேத வசன வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து செல்லலாம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீருடைய அன்பும் உம்முடைய சிறந்த ஆறுதல் எங்கள் நடுவிலே வெளிப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கும் பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, வறுமையோடு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், காரணம் புரியாத பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்காக, இந்த தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு மனதுருகினார். அவருடைய ஜனங்களை அவர் பார்த்த பொழுது, அதிலும் வியாதியஸ்தர்களை பார்த்த பொழுது, வேதனையிலே தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்த பொழுது ஆண்டவர் மனதுருகினார். நமக்கு ஒரு கடவுள் உண்டு. அவர் நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய நஷ்டங்களை, நம்முடைய தவிப்புகளை பாராத அல்லது காணாத ஒரு தெய்வம் அல்ல. அவர் மனதுருகிற ஒரு தேவன். அவருடைய பிள்ளைகளாகிய இந்த உலகத்தின் மக்கள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அவர்களில் வியாதியாய் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உள்ளம் உருகி அவர்களை தொட்டு சுகமாக்குகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் பிரச்சனைகளோடும், வியாதிகளோடும், வறுமையோடும், குடும்பத்தில் சொல்லொன்னா துயரங்களோடும் தவித்து கொண்டிருக்கிற உங்களை அவர் அழைக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறார். உங்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆறுதலற்று இருக்கிற உங்களுக்கு சகல ஆறுதலின் தேவனாய் உங்களோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். என்ன கண்பானவர்களே,
நமக்காக பரிதபிக்கிற ஒரு கடவுள் நமக்கு உண்டு. நான் கஷ்டப்படும் பொழுதெல்லாம், வேதனைப்படும் பொழுதெல்லாம் நமக்காக உள்ளம் உருகுகிற ஒரு தேவன் உண்டு. அதனால தான் தன்னை சிலுவையில் அடித்தவர்களை கூட அவர் மன்னித்தார். அவருடைய அன்பு விளங்க முடியாது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு, ஆழங்காண முடியாத ஒரு அன்பு. நாம் நினைக்கிறதை விட, நாம் தியானித்து வைத்திருக்கிறதை விட, நாம் யோசிக்கிறதை விடவும் ஒரு அன்பு நிறைந்த தெய்வம், மனதுருக்கம் நிறைந்த தெய்வம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நல்ல இளைப்பாறுதலை, நல்ல ஆறுதலை நமக்கு தரக்கூடிய ஒரு கடவுள் நம் பக்கத்திலே இருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? ஒரு முறை ஆண்டவரை ஒரு முறை கூட அறியாத ஒரு கிராமத்திலே நின்று, முழுக்க முழுக்க பழங்குடியின மக்கள் வாழ்கிற ஒரு சின்ன கிராமம், மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இங்கே போய் ஆண்டவரை பிரசங்கித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆச்சரியமாய் இந்த மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆச்சரியமாய் அதை கேட்டு முதல் முறையாய் இயேசு என்கிற அந்த பெயரை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அப்போ பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது, உங்கள் அருகிலே தான், உங்களை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் அன்போடு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் என்று சொன்ன பொழுது, உடனே அந்த பழங்குடியின மக்கள் அப்படி திரும்பி சைடில் பார்க்குறாங்க. வார்த்தைகளை எவ்வளவு நம்புகிறார்கள் என்று பாருங்கள். உன் பக்கத்தில் இயேசு நிற்கிறார் சொன்ன உடனே அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். பிரசங்கம் எல்லாம் முடிந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அநேகரை ஆண்டவர் குணமாக்கினார். ஒரு சிலருக்குள் அசுத்த ஆவி ஜெப நேரத்தில் அவர்களை அலக்களிக்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீ புறப்பட்டு போ, இவனை விட்டு விலகு என்று அதிகாரத்தோடு சொல்லுகிற அந்த வினாடியிலே ஆச்சரியமான சம்பவங்கள், அதிசயங்கள். சத்ருவின் பிடியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்கிறார், பலத்த காரியங்களை செய்கிறார். அன்று இரவு ஒரு அருமையான ஐயா வந்தார்கள். அவர் வந்து சொன்னார், ஐயா, என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லை. மனைவி இறந்து போனார்கள், பிள்ளைகள் எல்லாம் என்னை தனியே விட்டு விட்டு போய்விட்டார்கள். ஒரு அனாதையாய் என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லாத நிலைமையிலே அன்புக்காய் ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது நீங்கள் ஒரு இயேசு என்கிற ஒரு கடவுளை எங்களுக்கு அறிமுகம் செய்தீர்கள். எனக்காகவே என் பக்கத்தில் நின்று அவர் எனக்கு அன்பு செய்கிறார், என்னை ஆறுதல் படுத்துகிறார் என்று நீங்கள் சொன்ன பொழுது, இவ்வளவு வருஷமா என் உள்ளத்தில் இருந்த துக்கம், வேதனை, கவலைகள், நான் ஏன் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலை எல்லாம் மாறி போய்விட்டது. எல்லாம் மாறி போய்விட்டது. மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறையா, மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இனி என் வாழ்நாளெல்லாம் இந்த இயேசுவை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். என் வாழ்நாளெல்லாம் இப்படி ஒரு அன்பான கடவுள் மனிதனாய் வந்து நமக்காக பாடுபட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் சொல்லித்தந்த இந்த சுவிசேஷத்தை என் சொந்த இன மக்களுக்கு நான் சொல்வேயான்னு சொல்லி இந்த மகிழ்ச்சியோடு அவர் புறப்பட்டு போனார். எனக்கு அன்பானவர்களே,
ஆண்டவர் வியாதியஸ்தர்களை கண்ட பொழுதெல்லாம் இந்த அளவுக்கு அவர் மனதுருகுவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், சங்கீதங்களின் புத்தகத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். 35ஆம் அதிகாரம், அதில் 27வது வசனம். சங்கீதம் 35, அதில் 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, அதிலும் அவருடைய ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஊழியக்காரர்களாய்த்தான் அவர் அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 1:9, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6, இந்த 2 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே அவருடைய இரத்தத்தால் கழுவி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அத்தனை பேருமே ஊழியக்காரர்கள். அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அத்தனை பேருடைய சுகத்தையும் அவர் விரும்புகிற தேவன். ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது, மனித இனத்தை, மனித குலத்தை அவர் படைத்த பொழுது வியாதி இல்லாதவர்களாய்த்தான் படைத்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்டு இயற்கை அவர்களுக்கு கட்டுப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். இயற்கையின் மேலே அதிகாரம் இருந்தது அன்றைக்கு மனிதனுக்கு. பாவம் இல்லாத மனிதனாய் இருந்தார் ஆதாமும் ஏவாள். குற்றமில்லாமை காலத்திலே வாழ்ந்தார்கள். மீறுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்த பொழுது இயற்கை அவர்களுக்கு விரோதமாய் வந்தது. பாவம் அவர்களை மூடி போட்டது. பாவத்தின் விளைவாய் முள்ளும் குறுக்கும் முளைப்பித்தது, வேதனை ஆரம்பித்தது, அதோடு கூடவே வியாதிகளும் வந்தது. ஆகவேதான் இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறதை பார்த்தால் ஆண்டவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. வேதத்தில் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை எப்பொழுதெல்லாம் பைபிள் படித்துக்கொண்டு வரும் பொழுது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வருகிறதோ ஒவ்வொரு முறையும் நான் புதிதாய் தான் படிக்கிறேன். மோசேயின் இடத்திலே வனாந்திரத்தில் சொல்லுகிறார் ஆண்டவர், மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது என் ஜனங்கள் எகிப்தில் அவர்கள் படுகிற உபத்திரவத்தையும் ஆளோட்டுகளின் நிமித்தவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது நம்ம படுகிற வேதனை எல்லாம் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. நம்முடைய வேதனைகளை எல்லாம், நம்முடைய பெருமூச்சை எல்லாம், நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஒருவர் கவனித்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார், ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருந்தார். ஆகவேதான் சங்கீதம் 35:27 அவர் சொல்லுகிறார், தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று. நாம் வாசித்த மத்தேயு 14:14 சொல்லுகிறது, திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகினார். எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்மை நேசிப்பதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நாம் சுகமாயிருந்து ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். இந்த சுகத்தை நாம் எப்படி, இந்த ஆரோக்கியத்தை எப்படி நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வது? முதலாவது, நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிந்தும் அறியாமலும் கூட ஒரு நாளும் பாவம் நம்மை ஆட்கொள்கிறது. நன்றாய் வெளுத்த ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கொண்டு நல்ல ஒரு அலுவலகத்திலே ஆஃபீஸராய் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் கூட வீட்டில் ஏசி ரூம் தான், வெளியே வந்து காரில் ஏறுறாங்க, கார் ஏசி தான், ஏசி கார்லேயே போய் ஒரு அலுவலகத்தில் ஏசி ரூமில் தான் போய் உட்கார்ந்து 9 மணியிலிருந்து ஒரு 5 மணி வரை வேலை செய்கிறார்கள். திரும்பவும் ஏசி கார்லேயே வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து சட்டையை கழட்டி பார்க்குறாங்க, காலரில் அழுக்கு பிடிச்சிருக்கு. எப்படி இந்த அழுக்கு வந்தது சட்டையில்? அவர் தான் எந்த தவறும் பண்ணலையே, அழுக்கில் போய் பெறலை, ஒன்றும் செய்யலை. அதற்கு காரணம் உலகமே பாவத்தால் நிறைந்திருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நாமாய் ஒரு தவறு செய்யாவிட்டாலும் கூட நம்மேலே பாவ அழுக்குகள் வந்து விழுந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதல் வேலை பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை செய்ய வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் 30, 31, 32 இந்த சங்கீதங்களை வாசித்து பாருங்கள். என் பாவம் எனக்கு வியாதியை கொண்டு வந்திருக்கிறது. என் பாவத்தினால் என் எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை. என் பாவம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. அது எனக்குள்ளே வியாதிகளை கொண்டு வந்திருக்கிறது. மிகுந்த வேதனையோடு பாவங்களை அறிக்கை செய்கிற தாவீது ராஜாவை சங்கீதத்தில் பார்க்கிறோம். அவர் அடிக்கடி பாவறிக்கை செய்து கொண்டே இருப்பார். நித்தம் நித்தம் பாவறிக்கை செய்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் பாவங்களை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்ற பிறகு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளே இருந்து நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் ஆவியானவர் பரிதபித்து கொண்டே இருப்பார். நாம் சின்ன சின்ன தவறுகளை செய்யும் பொழுதெல்லாம் நமக்கு உணர்த்துவார். சின்ன சின்ன தவறுகளை செய்யும் பொழுதெல்லாம் நமக்கு அவர் உணர்த்தி காட்டுவார். கடவுள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது. அதனால தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரிந்து கொள்ளும் விதமாய் சொல்லுகிறேன். நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றால் ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார் என்று பொருள். நீங்கள் பரிசுத்தாவியின் அனுபவத்தை பெற்றால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் என்று பொருள். 24 ஹவர்ஸும் பாவறிக்கை நடந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு உணர்த்துவார். நீ இப்படி பார்த்தது தவறு, நீ இப்படி பார்த்தது தவறு, நீ இந்த இடத்துல இப்படி சிரித்தது தவறு, உன் நண்பர்களோடு இப்படி வேடிக்கையாய் பேசினது தவறு, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. வசனங்களை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். நம்மை அப்பப்போ கழுவிக்கொண்டே இருப்பார். ஏன்னா நம்ம பலவீனமான மனிதர்கள், பாவ உலகத்திலே வாழ்கிறோம். சுற்றிச்சூழ பாவம்தான் இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கிறது. ஆகவே பாவம் நம்மை எதிர்த்து வரும், நம்மை தொடுவதற்கு வரும், நம்மை கரைப்படுத்த வரும், அறிந்தும் அறியாமலும் கூட வரும். எல்லாவற்றிலிருந்து உள்ளுக்குள் இருந்தே நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிற ஒரு அருமையான அனுபவம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவின் அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். பாவ அறிக்கை எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்கள். நம்மில் ஒருவரும் பரிசுத்தவான்கள் அல்ல. இந்த பூமியில் வாழும் வரை இயேசுநாதராக இருந்தாலுமே அவரே சொன்னார், என்னை நல்லவன் என்று நீ சொல்லுவானேன்? பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ஆகவே எல்லா நேரமுடைய உள்ளம் பாவங்களுக்கு விரோதமாயும்
பாவங்களை வெறுக்கிறதாயும் சின்ன சின்ன தவறுகளை நாம் செய்வோம். அப்போ உடனே இந்த பாவ அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவ அறிக்கை ரொம்ப முக்கியம். பாவத்தை குறித்த அந்த உணர்வு மங்கவே கூடாது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நம்ம கழித்து நம்ம பாவரிக்கையை ஜெபம் பண்ணி ஒரு 4 நாளைக்கு பாவம் செஞ்சுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம்னா அது நமக்கு சலுகை அல்ல. அது நமக்கு நம்ம இஷ்டத்திற்கு தேவையான நேரம் மட்டும் பாவம் பண்ணி வாங்கிடலாம் அப்படிங்கிறது ஆண்டவரையே கேலி செய்கிற ஒரு காரியம். கவனமாய் பயபக்தியோடு ஆண்டவரே பாவம் இல்லாமல் வாழ உதவி செய்யும். ஆண்டவரே பாவத்திற்கு விலகி ஜீவித்த உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே என்று எப்பொழுதும் தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிற அந்த பாவ அறிக்கையின் அனுபவம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதை நினைவுபடுத்துகிற அந்த ஆவியானுடைய உணர்வை ஷார்ப்பாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஷார்ப்பாய் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பாவ அறிக்கை எப்பொழுதும் செய்யணும். எப்பொழுதும் செய்யணும். நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு மங்கிவிடக்கூடாது. தப்பு செய்த உடனே படபடபடன்னு ஒரு மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த உணர்வு மங்கவே கூடாது. அந்த உணர்வு மங்குவதற்கு பெயர்தான் பின்மாற்றம். பின்மாற்றக்காரர்கள் மேல் ஆண்டவருடைய ஆத்துமா பிரியமாகிறாது. எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிப்போமா? நாம் மன்றாடி அவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எங்கள் மேல் விழுந்திருக்கிற எல்லா பாவ அழுக்குகளும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் திரு ரத்தத்தினால எங்களை கழுவும்படிக்கும் இடத்துல மன்றாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ அன்பு எங்கள் மேல் வந்து அமரட்டும், எங்கள் மேல் விழட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பெருந்துளிகள், இரத்தத்தின் பெருந்துளிகள் உம்முடைய அன்பா எங்கள் மேல் தெளிக்கப்படட்டும். எங்கள் பாவங்களை கழுவும்படிக்கு தேங்க்யூ மை ஜீசஸ். எங்களை கழுவும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்து ஆங்காங்கே உலகம் முழுவதும் எங்கே எந்த இடத்திலிருந்து ஆண்டவரே இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள் நீர் இருந்து ஒவ்வொரு வினாடியும் பாவ அறிக்கை செய்து கொண்டே இருக்க ஆண்டவரே, இந்த கூர்மை மழுங்கி விடாதபடி. ஆமேன். பாவம் ஆண்டவரே எங்களிடத்தில் வரும்பொழுதெல்லாம் அது எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் ஆண்டவர் அதிலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள, அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளக்கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவை ஆண்டவரே. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை ஜீசஸ், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே, ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பாவ மன்னிப்பு நிச்சயம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பரலோக இன்பம், பரலோக சந்தோஷம் அவர்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். சமாதானம் அவர்களுக்குள்ளே இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட மக்களிலே ஆண்டவரே இப்பொழுது தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் காணப்படுகிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குழந்தை இல்லாமல் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிற அன்பு மகளுக்கு ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஆண்டவரே ஒரு அருமையான கற்பத்தின் கனியை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லபக்ஷபரா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறமுடைய வல்லமைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. குழந்தை இல்லாத ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை இப்பொழுது ஆசீர்வதித்து ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் அழகிய பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பிள்ளைத்தாட்சியாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்.
உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. வீஷாமானால துரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை இல்லையே என்று ஆண்டவரே ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுப்பீராக, கற்பத்தின் கனியை கொடுப்பீராக. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அவரை உமக்கே தருவேன் என்று அந்நாளுக்கு பொருத்தனை செய்தது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய கர்ப்பம் திறந்து பிறக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட உம்முடைய பிள்ளைகளாய் ஊழியங்களுக்கு அர்ப்பணிக்க உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலவிதமான வியாதிகளினாலே தீர்க்க முடியாத வியாதிகள், பல லட்சங்களை மருத்துவமனைக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வறுமையில் நின்று நான் என்ன செய்வேன் என்று வேதனையோடு நிற்கிற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது குணமாக்க மாட்டோம். மனதுருகி சுகமாக்கினீங்களே, ஒரு பைசா செலவு இல்லாமல் அவர்களை சுகமாக்க மாட்டவரே. அநேகர் ஆஸ்பத்திரியில், அது அரசு ஆஸ்பத்திரிகளில் ஆண்டவரே ஒரு மருந்து வாங்கி கொடுக்கக்கூட காசு இல்லாமல் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீர் குணமாக்குங்கப்பா, நீ குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. அவர்களை குணமாக்குங்க, அவர்களை தொட்டு சுகமாக்க மாட்டவரே. ஒரு அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.